விஜயை சூழும் கூட்டணி மேகங்கள், ஆஃபரை அள்ளி வீசும் என்டிஏ, சிந்தனையில் எடப்பாடி, இனிதா இருக்கு கச்சேரி. விஜய் என்டிஏவில் என்று இணைவார் என்ற ஒரு கேள்விதான் இன்று தமிழக அரசியலில் பூதாகரமாக வெடித்துள்ளது. நேற்று டெல்லி சிபிஐ வளாகத்திலிருந்து வெளியே வரும்போது சிரித்த முகத்துடன் வந்த தாவேக தலைவர் விஜய் ரசிகர்களை பார்த்து கை அசைத்தபடியே வந்தார். கரூர் விசாரணை என கூப்பிட்டு கூட்டணிக்கு விஜய்க்கு அழுத்தம் கொடுப்பதாக சில விவாதங்களும் வெடித்துள்ளது. என்டிஏவில் விஜய் இணைந்தால் அவருக்கு 70 தொகுதி ஆட்சியில் பங்கு என பல ஆஃபர்கள் அவருக்கு வந்தாலும் விஜய் தரப்பு சற்று யோசிப்பதும் 70 சீட் கொடுத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு எதை கொடுப்பது என எடப்பாடி செம்ம டென்ஷனில் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. எடப்பாடியை சமரசம் செய்து எப்படியாவது விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர டெல்லி மேலிடம் முயன்று வருவதாக கள நிலவரம் சொல்கிறது. ஒருவேளை விஜய் என்டிஏவில் இணைந்தால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஆட்சியை பிடித்த பிறகு மற்றதை பேசிக் கொள்ளலாம் என்று அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் எடப்பாடிக்கு ஆலோசனை வழங்கி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் சொல்கிறார்கள். திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை அடிப்படையாக கொண்டு செயல்படும் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைவது அவரது கட்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகவே இங்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் என்டிஏவில் இருக்கும் சில முக்கிய புள்ளிகள் விஜயின் சமீப கால சர்ச்சைகளால் அவரது அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அவரை தங்கள் கூட்டணியில் இணைப்பது சரிவராது என்று எண்ணுவதாக தெரிகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடன் விதிகளும் அமலுக்கு வந்துவிட்ட சூழலில் இந்த வார இறுதிக்குள் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணிக்கான தொகுதி கணக்குகளை பேசி முடித்து களத்திற்கு தயாராக வேண்டிய ஒரு சூழலில் உள்ளது. விஜய் தனக்கான முடிவை சீக்கிரம் அறிவிக்க வேண்டும் என்றே இங்கு பலரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்ன ஆகும் என்பதை சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம்.